செய்திகள். அரசு பள்ளி நாயகன் அன்பிலாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கட்சியையும் கடந்து கல்வி வளர்ச்சி, பள்ளிகளின் தரம், மாணவ மாணவிகளின் நலனுக்காக பல ஆக்கப்பூர்வ செயல்களை செய்தவர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ். வருடத்திற்கு வருடம் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க அசுர வேகத்தில் பணிகளை முடக்கிவிட்டு சாதித்தவர். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி திறமையான மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர்வதற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறார். உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் சதவீதத்தை தேசிய சராசரியை விட 46% அதிகமாக்கியதற்கு முக்கிய பங்காற்றியவர். இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் மகேஷ் பொய்யாமொழி என்கிற ஒற்றை மனிதனால் சாதிக்க முடிந்த சாதனைகள். வாழ்த்துக்களுடன் கே கார்த்திக், திருச்சி மாவட்ட உறுப்பினர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், திருச்சி தெற்கு மாவட்டம். திருச்சி மாவட்டம் கிழக்கு தொகுதி சார்பில் சிறப்பு SIR மாநகராட்சி உருது ஆரம்ப பள்ளி மற்றும் ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் SIR நடைபெற்றது. SIR என்பது வாக்காளர் பட்டியலில் இந்திய குடிமக்கள் மட்டுமே இடம்பெறுவதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் தொழில் உள்ளிட்ட காரணங்களால் மக்களின் இடம்பெயர்வு காரணமாக ஒரே நபரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் பலமுறை இடம்பெறும் வாய்ப்பு, அதே நேரத்தில் இறந்தவர் பெயரும் நீக்கப்படாமல் இருக்கவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் விடுபடாமல் இருக்கவும், வெளிநாட்டவர்கள் இடம்பெறுவதை கண்டறிந்து அதை நீக்கவும் இந்த சீராய்வு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வின் போது வாக்குச்சாவடி நிலையில் உள்ள அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர் விவர படிவங்களை கொடுத்து பூர்த்தி செய்து திரும்ப பெறுவார்கள். ஏற்கனவே சீராய்வு நடந்து அதன் பிறகு வாக்குச்சாவடி மட்டத்திலான அலுவலர் வாக்காளர் குறித்த பரிந்துரையை அதில் குறிப்பிடுவார்கள். படிவங்களின் அடிப்படையில் புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படும். இதற்கு பிறகு ஆட்சேபனை இருந்தால் மீண்டும் விண்ணப்பித்து திருத்தம் செய்ய வாய்ப்பு அளிக்கப்படும். அதன் பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். தேர்தல் அனைத்து சரிபார்ப்பு வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் திருச்சி கிழக்கு பொறுப்பாளர்கள் கதிரவன், மலைக்கோட்டை பகுதி செயலாளர் மருந்து கடை மோகன், 21வது வார்டு வட்ட செயலாளர் தர்கா முபாரக் மற்றும் PLOக்கள், PLA 2க்கள், 21 வட்டக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.